டிவிகேன்றது வந்து புதுசாக வந்திருக்க எம்எல்ஏங்க இருக்காங்களா, இப்போ நிறைய பொம்பளைங்க கூட தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ அவங்களாம் கார் இருக்காதுல்ல, கார் கொடுத்தா என்ன தப்பு? சரிதான். சரிதான். ஏன் சரின்னு சொல்றீங்க? ஏன் அவங்க தொகுதி மக்களை சுற்றி பார்க்கறதுக்கு தானே கொடுத்துருக்கு. இல்லாதவங்க கொடுக்கலாம், இருக்கிறவங்க கொடுக்கக்கூடாதுல்ல. பொதுமக்களை தொட்டு எடுத்து கார் வாங்கி கொடுக்க கூடாது மேடம். கட்சி தொட்டு இன்னும் எடுத்து கார் வாங்கி கொடுங்க. அண்ணன் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி எடுத்துருந்த முடிவு. அது இல்லாதவங்களுக்கு பண்ணலாம், தப்பு கிடையாது. அதோட சேர்த்து எனக்கு ஒரு கார் கொடுத்தா சந்தோஷம். நம்ம தானே கொட்டு போட்டோம், நம்ம சேர்த்து கொடுக்கலாம் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை, விலைவாசி வேற போகுது இதால. கொடுக்கலாம். எல்லா எம்எல்ஏ ஏழை எம்எல்ஏ தான் வந்துக்கிறாங்க இப்போ எல்லாருமே. கடன்ல இருக்கீங்க, இதுக்கு இருக்கிற காரு. இவரே சொந்தமா கார் வேணான்னு வீட்டுல இருக்க கார்ல போறாரு. எம்எல்ஏவுக்கு எதுக்கு சொந்தமா காரு? நாங்கள் பொதுமக்கள் சொல்கிறோம், தவறான நடவடிக்கை. ஸோ இன்னைக்கு நம்ம மக்களை டைரக்டா சந்திச்சு சில கேள்விகளை கேட்க போறோம். சமீபத்துல நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எம்எல்ஏஸ் எல்லாருக்குமே வந்து கார் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. 75,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ்க்கும் 25,000 வந்து உதவியாளருக்கு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இது தொடர்பா நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. சீமான் அவர்கள் கூட அவருடைய விமர்சனத்தை ரொம்ப காட்டமாவே வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதே சமயம் இதுக்கான வரவேற்பும் இருக்கு. ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு கார் கூட இல்லைன்னா எப்படி அப்படின்ற மாதிரி ஆதரவு குரல்களும் வந்துட்டு இருக்கு. ஆனா முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சலுகைகள் பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கார் இருக்காது, ஏன்னா அவர் வந்து புதுசா எல்லாம் எம்எல்ஏ வந்திருக்காங்கல்ல, பழைய எம்எல்ஏக்கெல்லாம் கார் இருக்கமா. இப்போ இந்த டிவிகேன்றது வந்து புதுசா வந்திருக்க எம்எல்ஏங்க இருக்காங்களா, இப்போ நிறைய பொம்பளைங்க கூட தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ அவங்களாம் கார் இருக்காதுல்ல, கார் கொடுத்தா என்ன தப்பு? அனுபவிக்கிட்டோம். இப்ப எம்எல்ஏ எங்க ஜெயிச்சுட்டாங்க, எங்களுக்கு கார் கொடுத்தாங்க, அனுபவிக்கிட்டோம். அது நம்மளால என்ன பண்ண முடியும்? நமக்கு தருவன அலைய முடியும். அதுதான்மா இருக்கட்டும், வாங்கிட்டோம். அதாவது என் கூட சேர்த்து நீயே ஜெயிச்சுல, அப்ப உனக்கு கார் வருது தானே, வாய் முடின்னு போக வேண்டியது தானே. 10 கார் இருக்கு. இருந்தா கார் போக இன்னொரு ஒரு கார் வந்து அரசாங்க கார்ல இருந்து கொடுக்குறாங்க. அந்த கார் வந்து மக்கள் பணத்தை ஏன் வீணடிக்கிறீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மக்கள் பணத்தை ஏன் இவ்வளவு வீணடிக்கிறீங்க? கார் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு. கேள்வி கேக்குறாரு. ஓகே, சீமானுக்கு கேள்வி கேட்கலாம் அதிகாரமே கிடையாதுங்க. அவருக்கு தகுதியே கிடையாது. அவருக்கு சாட்டைக்கெல்லாம் தகுதியே கிடையாது கேள்வி கேட்கறதுக்கெல்லாம். விஜய கேள்வி கேட்க தகுதியே கிடையாது. அவங்க எல்லாம் யாருடைய கடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, யாருடைய பணத்துல உட்காந்து அவங்க பையன் அப்பெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சாட்டை முருகனுக்கும் சீமானுக்கும் தகுதியே கிடையாதுங்க. மக்கள் பேரை சொல்லி பணத்தை அடிச்சுக்கின்னு அவங்க உட்காந்து சம்பாரிச்சுட்டு சாப்பிட்டு இருக்காங்க. வண்டியும் விஜய் சார் சூப்பர்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா, எங்க பிரதர் ரொம்ப நல்லா அழகா போய்கிட்டு இருக்குது. இப்ப தமிழ்நாடு ரொம்ப இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் கொஞ்சம் பெருசா வேலைக்கிறோம். கண்டியும் உண்மையா சொல்றேன், இது வந்து இது கிடைக்காது. உண்மையாவே எல்லாம் இவங்க எல்லாம் யாருமே இருக்கக்கூடாது. பக்காவா இன்னொரு 35 வருஷத்துக்கு விஜய் சார் தான் இருப்பாரு. எங்க சிஎம் மட்டும் தான் இருப்பாரு வச்சுங்களேன். தப்பு இல்லைன்னா நீங்க சொல்றது மக்கள் பணத்தை ஏன் வீணடிக்கிறீங்க சொல்லிட்டு அப்படி கேட்கறதுக்கு வர்றீங்க. இருக்கவங்க வேண்டாம்னு சொல்லிக்கலாம். ஆமா, இருக்கவங்க வேண்டாம் சொல்லிக்கலாம். நாங்க எங்க கிட்ட இருக்கு, ஏற்கனவே ஆல்ரெடி வாகனம் இருக்கு. ஆமா, அது ஹாப்பியா, ஆமா அது கெத்த ஹாப்பியா வாங்கிப்பாங்க. எங்க அண்ணன் கொடுக்குறாரு, எங்க முதலமைச்சர் சிஎம் அவர் கொடுக்குறாரு சொல்லிட்டு சிஎம் கொடுக்குறாரு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அது தப்பு கிடையாது, அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் இதுமா. கொடுக்கலாம் அப்படிலாம் இல்லையா? எல்லா எம்எல்ஏ ஏழை எம்எல்ஏ தான் வந்துக்கிறாங்க இப்போ எல்லாருமே. யாரும் ஆமா எல்லாமே ஏழை எம்எல்ஏ தான் வந்துக்கிறாங்க. ஆமா, நிறைய எம்எல்ஏக்கள் நல்ல நிறைய பேர் ஏழை தான், கார் இல்லாதெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் பொதுமக்கள் சேவை செய்து கொடுக்கலாம், தப்பில்லை. கொடுக்கலாம், தப்பில்லை. சில பேர்லாம் 4-5 கார் வச்சிருக்கோம்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. அப்படிலாம் இருக்காதுமா, அதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரிலாம் சான்ஸ் இல்ல. காமராஜ் எம்எல்ஏ இருக்காரு இல்லையா, நான் என்கிட்ட 4 கார் இருக்கு, ஆனா இது போக எனக்கு சிஎம் கொடுக்குற கார் சந்தோஷம் தான் சொல்றாரு. யாரு? காமராஜா? ஒரு சில எம்எல்ஏ கிட்ட இருக்கலாம், எல்லா எம்எல்ஏ இருக்குதுன்னு சொல்ல முடியாதா? KN நேரு இருக்காரு, ஆதவ அர்ஜுனா இருக்காங்க, லீமா ரோஸ் இருக்காங்க. இவங்க கிட்ட அவங்ககிட்ட கார் இருக்குமா? 1க்கு 5 கார் இருக்குது. அதெல்லாம் பத்தி பரவாயில்ல. அவங்களுக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு கார் இப்போ சிஎம் கொடுக்குறாரு. இல்ல அப்படி அது அவங்க இஷ்டம். அதுல நம்ம தலையிட முடியாது. மக்கள் பணத்தை தான் கொடுக்குறாங்க. கொடுக்கட்டும், அது வேணா. ஆமா, கொடுக்கட்டும், தப்பு இல்ல. எம்எல்ஏக்கு கார் கொடுத்து எம்எல்ஏ 50 தடவை அலையணும்னு என்ன அவசியம் இருக்குது? எம்எல்ஏ வீட்டுல தானே இருக்காரு, ஏதாவது முக்கியமான வேலைக்கு தான் போறாரு. எம்எல்ஏ முக்கியமான வேலையா தானே போறாரு. அவர் காரும் கொடுத்து முக்கியமான வேலைக்கு அவர்கிட்ட கார் இருக்கணும். எம்எல்ஏ தானே, அவர்கிட்ட கார் இருக்காதா? அவர் கார் வச்சிருப்பாருல, எம்எல்ஏ வச்சு அவர் சொந்தமா கார் வச்சிருப்பாருல. இவரே சொந்தமா கார் வேணான்னு வீட்டுல இருக்க கார்ல போறாரு, ஆட்டோல போறாரு. எம்எல்ஏவுக்கு எதுக்கு சொந்தமா காரு? கார் வேணும் வேணான்னு எனக்கு தெரியாது, எனக்கு படிப்பறிவு கிடையாது, அரசியலை பத்தி நம்மளுக்கு தெரியாது. ஆனா இவர் ஆட்சிக்கு வந்து எல்லாம் செய்யறேன் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு பொம்பளைங்களுக்கு. அது எல்லாத்தையும் செஞ்சாரா? அதை செய்யாம கார் வேணாலாம் நான் சொல்லலை, செய்யலையே. இப்போ எவ்வளவுதான் கடனாக இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு, எவ்வளோதான் கடனாளியாக இருந்தாலும் 2 கட்சிக்காரவங்களும் எங்களுக்கு எல்லாமே செஞ்சாங்கல்ல. இப்போ இவர் வந்து நான் எல்லாமே செய்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லி தானே இவரை கொண்டு வந்தது. அப்போ இவர் ஏன் செய்யலை?
அதை பற்றி எதுவுமே யோசிக்கிறதுக்குள்ள எம்எல்ஏ பற்றி யோசிக்க போயிட்டாரு. எம்எல்ஏ சாப்பாடு கொள்ளையிலாமையா இருக்காரு. என்ன மாதிரி ஏழைப்பட்டவங்க என்ன மாதிரி வயசானவங்கள பேர் இருக்கிறாங்க, அவங்கள பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லையா? அண்ணன் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி எடுத்துருந்த முடிவு. பக்கா வந்து டிவி கேல இருக்கிறேன் நான். அதனால வந்து அண்ணன் வந்து கொடுத்தது தப்பு, அது ரைட்டு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நம்ம இது பண்ண முடியாது. இது வந்து மக்கள் பணத்திலேருந்து எடுத்து கொடுத்தாருன்றது நம்மளுக்கு தெரியாது. அவர் சொந்த இதில் கூட எடுத்து வாங்கி கொடுத்துரு இது பண்ணியிருக்கலாம். மக்கள் பணத்துலேயும் வாங்கி கொடுத்தான்னு எல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி செஞ்சிருக்கலான்ற மாதிரி தோணுது. இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க அந்த வார்த்தையை. அண்ணன் கொஞ்சம் யோசனை பண்ணி செஞ்சிருக்கலான்ற மாதிரி தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா அது தேவையில்லைன்ற மாதிரி தான் தோணுது. தேவையில்லை எதுக்கு? இப்போ எல்லாரும் வண்டி வாகனம் வச்சிருக்கோம் தான் எல்லாருமே கொடுத்துரு. வேற எதனா இதை யூஸ் பண்ணியிருக்கலான்னு போல தோணுது. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. கரெக்டுன்னு சொல்ல முடியாது. கார் எதுக்கு கொடுக்கணும்? ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு கார் வேணாமா? வேணும் தான், ஆனால் ரொம்ப அதிக செலவு. அவன் இல்லாதப்பட்டவங்களுக்கு இருக்கப்பட்டவங்களுக்கு தானே கொடுக்குறாங்க. ஒரு எம்எல்ஏக்கு நிற்கிறான்னா அவங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணி எம்எல்ஏ ஆவாங்க. அவங்களுக்கு போய் காரு 1 லட்சம், இல்லாதப்பட்டவங்களுக்கு ஹாஸ்பிட்டலு அது இது ஓப்பன் பண்ணிட்டு போங்க. அவ்வளோ எம்எல்ஏ ஆகலைன்னா கூட அது காசு இல்லாமல் எம்எல்ஏ ஆக முடியாது. நிற்கிறான்னா கூட அவங்க கையில் ஒரு கோடியாவது இருக்கும். எம்எல்ஏ நிற்கிறான்னாவே பணம் இருக்கும். நான் கவுன்சிலராக நிற்க செலவு 1 லட்ச ரூபா வச்சுருந்தேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி போச்சு. அப்போ எம்எல்ஏக்கு எவ்வளோ இருக்கும்? விட்டு கொடுக்குறதே வேஸ்ட்டு. இல்லாதப்பட்டவனுக்கு கொடுத்துட்டு போ. மத்தியானம் சாப்பாடு போடு எல்லாருக்கும். இல்லாதப்பட்டவங்களுக்கு அவங்க பாவம்ல, ஒரு வேலையாவது சாப்பாடு கிடைக்கும்ல. எம்எல்ஏக்கு கொடுக்கறது தேவையில்லை. என்னத்துக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு? இல்லாதப்பட்டவங்களாம் அவங்க சரிதான். சரிதான். ஏன் சரின்னு சொல்றீங்க? ஏன் அவங்க தொகுதி மக்களை சுற்றி பார்க்கறதுக்கு தானே கொடுத்துருக்கு. ஆனா எம்எல்ஏ கிட்ட எல்லாம் ஏற்கனவே கார் இருக்கு, இல்ல எல்லாருக்கும் வந்து காசெல்லாம் அதாவது சம்பளம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் எல்லாம் கொஸ்டின் பண்றாங்க. இல்லை, அது நல்லதுதான் செஞ்சிருக்காரு. நல்லதுதானா? அப்போ இது வந்து அனாவசிய செலவெல்லாம் இல்லை. அனாமத்து செலவு இல்லை. அது ஒன்றுமே நாங்கள் இன்னைக்கு வரையும் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு அதில் புண்ணியமே கிடையாது. எங்களுக்கு எங்ககிட்ட கரண்ட் பில்லு, வீட்டு வரி, கொயா வரி எல்லாத்தையும் வாங்கி எங்களுக்கே கொடுக்குது. அதை நாங்களே சாப்பிட்டுக்கலாம். எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்சது எம்எல்ஏ வேஸ்ட்டு. எம்எல்ஏ கார் கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடாது. அவன் தேவைக்கு அவன் யூஸ் பண்ணிக்கூடாது. மக்களுக்கு செய்யணும். மக்களுக்கு செய்யறதுக்கு தான் எங்களுக்கு கார் வேணும். மக்களுடைய பிரச்சனை இப்போ இங்க வந்து இப்போ தண்ணி கவர்மெண்ட் கார் எடுத்துக்க வேண்டியதுன்னு அதெல்லாம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்ல இருந்து கார் கொடுக்குறாங்க எம்எல்ஏக்கு. அதுக்கு ஒரு கார் வாங்கணும், திருப்பி அதுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். அவங்களுக்கு நல்ல பேர் எடுத்துக்கு மக்கள் கஷ்டப்படக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு கார் கொடுத்தா நல்லது தானம்மா. நல்லதுதான். நல்லது. அனாவசிய செலவுன்னு சொல்லி சீமான் சொல்றாரு. அவர் சொல்லுவார், சீமான் சொல்லுவார். வேற இல்லை ஒரு சீமானு. ஆனா மக்கள் பணத்தை வந்து இப்படி ஏற்கனவே கார்லாம் சில பேர்லாம் வச்சிருப்பாங்க. வச்சுக்கிறவங்க கொடுத்தால வச்சிருக்கோம். ஆனா எல்லாருக்குமே கொடுக்குறாரு. எல்லாருமே கொடுத்தா அது எப்படின்னு தெரியல, ஒன்றும் புரியல. புரியலையா? எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதுல்ல. எல்லாருக்கும் இருக்கிறவங்க இல்லாதவங்க கொடுக்கலாம். இருக்கிறவங்க கொடுக்கக்கூடாதுல்ல. மேடம், ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கும்போது அவர் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது எல்லாம் கேட்டு தான் ஒரு கட்சிக்காரர் ஒரு எம்எல்ஏக்கு சீட்டே கொடுக்குது. இப்போ ஒரு எம்எல்ஏக்கு ஒரு கார் இல்லாத ஒரு எம்எல்ஏ வந்து தொகுதியில் வந்து போட்டியிட மாட்டார். அப்போ இது வந்து ரொம்ப தவறான ஒரு இது. அது வந்து அந்த தொகை எடுத்து இந்த மகளிருக்கு 2500 ரூபா கொடுக்கான்னு சொன்னால் அது கொடுக்கல மேடம். இப்போ எம்எல்ஏ யாருமே கார் இல்லாத எம்எல்ஏ யார் இருக்குது? 234 தொகுதியில் 234 தொகுதி எம்எல்ஏ இருக்குது. 234 தொகுதியில் கார் இல்லாத எம்எல்ஏ யார் இருக்குது சொல்லுங்க. ஆனா இப்போ தாவேக்கால எல்லாம் முதல் முறையா வந்து எம்எல்ஏ ஆனவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கா பெருசா பேக்ரவுண்ட் இல்ல. பேக்ரவுண்டு இல்லாதவருக்கு சீட்டு கொடுக்கலையே மேடம். பேக்ரவுண்டு இருந்தவருக்கு தானே சீட்டு கொடுத்தது. இந்த ஆலந்தூர் தொகுதி எம்எல்ஏ யாருக்குமே தெரியாது. அவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இல்லாத இருக்குது. அவருக்கு 3 காரு 2 காரு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எல்லாம் இப்போ அவருக்கு 85 88 தொகுதியிலும் அவர் ஜெயிச்சவர். எல்லாருக்குமே வசதியானவர் தான். காரு இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது மேடம். காட்டுமன்னார் கோவில் எம்எல்ஏ ஜோதிமணி இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து தனக்கு கார் இல்ல, இந்த மாதிரி தொகுதிக்கு போக முடியல அப்படின்ற மாதிரி அவர் தான் வந்து கோரிக்கையை வச்சாரு. இப்போ அவர்கிட்ட கார் இல்ல. இப்போ தாவேக்கால கூட பாத்தீங்கன்னா ரமேஷ் அவர்கள்கிட்ட வந்து கார் இல்ல, அறநிலைத்துறை அமைச்சர் கிட்ட. சோ அந்த மாதிரி தேவைப்படுறவங்க எல்லாம் இருக்கிறாங்களே. அது பொதுமக்களை தொட்டு எடுத்து கார் வாங்கி கொடுக்க கூடாது மேடம். கட்சி தொட்டு எடுத்து கார் வாங்கி கொடுங்க. பொதுமக்களை தொட்டு எதுக்கு இந்த பண்டிகை எடுத்து கார் வாங்கி கொடுக்குது? அது இப்போ இல்லை, கார் 2 எம்எல்ஏக்கு கார் இல்லை. கட்சி தலைவர் இருக்குது, முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் இருக்குது. அப்புறம் அந்த பண்டிகை எடுத்து அவருக்கு 2 எம்எல்ஏக்கு கார் வாங்கி கொடுங்க. இப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி இந்த தொகுதியில் வந்து அண்ணாமலை ஜெயிச்சாச்சு. ஒரு வெறும் சித்தாள் வேலை செய்யணும் ஒரு ஆள். அந்த கார் கிடையாது, வண்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. சைக்கிளில் அசம்பிளியில் போயிட்டு வந்துச்சு. சரியா? இந்த தொகுதின்னு ஜெயிச்சது ஆலந்தூர் தொகுதின்னு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஒரு ஏடிஎங்கேட ஒரு வேட்பாளர் ஜெயிச்சாச்சு. அந்த ஆள் வந்து சித்தாள் வேலை செய்து ஜெயிச்ச ஆள். அன்றைக்கு கார் கிடையாது, சொந்த வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பவும் யாருமே கோரிக்கை வைக்கல.
சரியா? இப்போ இது அனாவசியமான செலவு. அனாவசியமான செலவு தான். அந்த செலவு எடுத்து மக்களுக்கு, விவசாயிகளுக்கு எவ்வளவு விவசாயிகள் கஷ்டப்படுது, விவசாயிகளுக்கு செலவு பண்ணுங்க. விவசாயிகள் எவ்வளவு ஒரு ஒண்ணுமே சாப்பாடு இல்லாத, ஒண்ணுமே இல்லாத எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு, விவசாயிகளுக்கு செலவு பண்ணுங்க. இல்லைன்னா மகளிர் தொகை 3000 ரூபாய் கொடுக்கான்னு சொன்னா இந்த காசு எடுத்து மகளிர் தொகை 3000 ரூபாய் கொடுங்க. ஏழப்பட்ட முதியோர் பென்ஷன் கிடையாது. யாருக்கு கொடுக்குது? முதியோர் பென்ஷன் சப்ளை பண்ண யாருக்குமே கிடையாது. 1000 ரூபாய், 750 ரூபா, 1000 ரூபாய் முதியோர் பென்ஷன் கொடுக்கும். ஒரு 1500 ரூபா ஆக்குங்க, இல்லை 2000 ரூபாய் போடுங்க முதியோர் பென்ஷன். அது எவ்வளவு நல்லது, மக்களுக்கும் நல்லது, அரசாங்கத்துக்கு பாராட்டு கிடைக்கிறது. ஆனா சிஎம் கார்ல போனா வந்து சிஎம் கொடுத்த, இப்ப என்கிட்ட 4 கார் இருக்கு, ஆனாலும் சிஎம் கார் கொடுத்தாருன்னா அந்த கார் வந்து எனக்கு கெத்து, அதனால நான் அதுல போறேன்னு சொல்லி காமராஜ் எம்எல்ஏ வந்து சொல்றாரு. மேடம் அது 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 அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு விரும்பல. அது அவரை கட்சிக்கு உள்ள இது, சரியா? அது சிஎம் கார் கொடுக்க அவரை சொந்த இஷ்டத்தை அவரு கார் கொடுத்து அவர் போனது, காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் சொன்னது கரெக்டு தான். அது ஆமா, அவரு கரெக்டு தான். சரி, கட்சியை பண்டி இருந்து எம்எல்ஏ வந்து ஒரு கார் வாங்கி கொடுக்கும்போது அந்த கார் யூஸ் பண்ணா அவருக்கு நல்லதுதான். அது இந்த கார் கொடுக்கறதுனால நான் அதுல கெத்தா போவேன், சிஎம் கொடுத்த கார் கெத்தா போனது. நீங்க மேடம் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் நிற்கும்போது கார் இல்லாத ஒரு எம்எல்ஏ தொகுதியில் நிற்க மாட்டேன், ஒரு கார் இல்லை. சரி, இப்போ 234 தொகுதியிலும் 234 எம்எல்ஏ இருக்கு. இந்த 234 எம்எல்ஏக்கும் கார் இல்லாத ஆரங்கள் இருக்கா மேடம்? ஒரு ஆள் இப்போ பேசுனா ரெண்டு பேரும் எம்எல்ஏ கேட்டுறேன், எனக்கு கார் கிடையாது, எனக்கு அசம்பிளிக்கு வர்றதுக்கு கார் வேணும். அவர் எந்த தொகுதி இருந்து ஜெயிச்சிருக்கு சொல்லுங்க, காட்டுமான்னு சொல்லி. இங்கே வந்து எம்எல்ஏ கோட்டேஸ் இருக்குல்ல, நமக்கு வந்து சென்னையில் வந்து எம்எல்ஏ கோட்டேஸ் இருக்கு. எம்எல்ஏ கோட்டேஸ் தங்கிட்டு போங்க நீங்களும் எம்எல்ஏக்கு. அப்படி இருந்துக்குவேன். ஆமா, எவ்வளோ மக்கள் வந்து வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்படிங்கும் போது இப்போ எம்எல்ஏ மட்டும் சொகுசாக இருக்குன்னா இப்போ மக்கள் ஓட்டு போட்ட மக்கள்லாம் என்ன பண்ணுறது? அதை யோசிக்கணும்ல. மக்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கீங்க, தண்ணி தேங்குது அப்படின்னா எம்எல்ஏ வந்து பார்வையிடுறதுக்கு அவங்க எதுல வருவாங்க? வேற கார் இருக்கு, ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்க காரு, அப்புறம் என்னத்துக்கு கார் இல்லாமல் யார் இப்போ நடந்து வர சொல்ல பாரு. ஒருத்தரும் கப்பல் மாதிரி காரில் வர்றாங்க, யார் நடந்து வர்றது, யார் சாதாரண காரில் வர்றது கிடையாது. எல்லாம் அப்படியே அம்பானி மாதிரி வர்றாங்க. அப்புறம் என்ன காரு? இப்போ தாவைக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் முறையா ஜெயிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. ஆமா, அவங்க எல்லாம் சில பேர் சில எம்எல்ஏ எல்லாம் அது இல்லாதவங்களுக்கு பண்ணலாம், தப்பு கிடையாது. எல்லாத்தையும் சராசரி பண்ணக்கூடாது. இப்போ நான் வசதியாக இருக்கிறேன், என்னை விட அடிமட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பண்ணலாம். இப்போ நீ எனக்கு 2 கார் இருக்கு, மறுபடியும் ஒரு காரை வாங்கி என்ன பண்ண போற? வந்தா பண்ணிட்டு இருக்கிறதா? வேணாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சிஎம் கொடுத்த கார்னா எங்களுக்கு கெத்து, என்கிட்ட 4 கார் இருக்கு, ஆனா எனக்கு சிஎம் கொடுத்த கார்னா எனக்கு கெத்து அப்படின்றாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. கெத்துனா என்ன கெத்து? கார் இல்லாம இருந்தாங்கன்னா கெத்து, காரை 3-4 காரை வச்சுக்கிட்டு கௌரவத்துக்கு வச்சுக்கிட்டு கெத்துனா அது எப்படி? இல்ல, சிஎம் கொடுக்குறாரு அப்படின்றதுனால அது கெத்துறாங்க. சிஎம் கொடுக்குறாரு தான், இல்லைன்னு சொல்லல. இப்போ வந்து சிஎம் எது கொடுத்தாலும் சந்தோஷம்தான். உங்களுக்கே கொடுத்தா இப்போ மக்களை பார்க்கணும்ல, மக்களுக்கு கொடுக்கணும்ல. இப்போ எத்தனை பேர் வீடு வாசல் இல்லாமல், உட்கார இடம் இல்லை, சோறு துண்ண வழி இல்லை, அப்படியெல்லாம் இருக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் தானே எம்எல்ஏ கொடுத்தா கூட வேண்டாங்க, பார்த்துக்கலாம், ஒரு 2-1 வருஷம் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ தான் நம்ம புதுசாக வந்திருக்கோம், முதல்ல மக்களை பார்ப்போம், மக்களை கவர் பண்ணுவோம், அப்படி போகணும். எனக்கு வந்து முதலமைச்சர் கொடுத்தாரு, நான் கெத்தா போயிருந்தாக்க அது நான் என்னால் ஏற்றுக்கிற முடியலை. கண்டிப்பா உண்மை அதுதான். அதோட சேர்த்து எனக்கு ஒரு கார் கொடுத்தா சந்தோஷம். உங்களுக்கு ஒரு கார், நீங்க எம்எல்ஏ இல்லையே, எம்எல்ஏ கொடுத்தா கார். எம்எல்ஏ நம்ம சேர்த்து கொடுக்கணும், நம்ம தானே ஓட்டு போட்டோம், நம்ம சேர்த்து கொடுக்கலாம் இல்லையா? ஆனா இப்போ எம்எல்ஏ கார் இப்போ வேணான்றீங்களா? எம்எல்ஏ கார் எம்எல்ஏ கார் இல்லாமல் இருக்கிறாங்க, எல்லா எம்எல்ஏ கார் வச்சு தான் கார் இருக்கிறாங்க. இல்லாதவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க மட்டும் கொடுத்தா பரவாயில்லையா? எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, திருப்பி எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க. இப்போ எனக்கு என்கிட்ட 4 கார் இருக்கு, 4 கார் இருந்தாலும் எனக்கு சிஎம் கொடுத்த கார்னா கெத்துன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ எஞ்சி பேசுறாரு. அம்மா அவங்க எம்எல்ஏ அப்படி தான் பேசுவார். அவங்க எம்எல்ஏ இல்ல, இது அமமுக எம்எல்ஏ. யார்? முருகேசன் காமராஜா? காமராஜ் போயிட்டாரு அவரு. அதனால அப்படி சொல்றாருன்றீங்களா? சரி சந்தோஷமா வாங்கிட்டு இல்லைன்னு இருக்கு. நல்ல வாங்கி இருக்கட்டும்னு சொல்றீங்க. வாங்கிட்டு எப்படி நம்ம காசு கிடைக்கட்டும். நம்ம காசை கரைக்கிறாங்க. மக்கள் எல்லாம் எப்படி நினைக்கிறாங்க? எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க, பேச தான் நினைக்கிறாங்க. இப்போ இருக்க கஷ்ட சூழ்நிலைக்கு அது அதிகன்ற மாதிரி தான் பேசுறாங்க எல்லாரும். வேற ஒன்றும் இல்லை, விலைவாசி வேறு போகுது இதால. ஆமாம், விலைவாசி வந்துச்சு இல்லையா? ஒரு மாதம் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க இப்போ. ஆமாம், இது இல்லாமல் ஒரு மாதம் 1 லட்சம் ரூபாய். 234 எம்எல்ஏ 234ன்னா அப்போ எப்படி 234 மாதம் தண்டை செலவு இல்லை இப்போ? தண்டை செலவு கண்டிப்பா. ஆனா இப்போ ஒரு மக்களுடைய பிரதிநிதி கார் கூட இல்லாம இருக்காங்கன்னா குடுக்கறது தானே? சொல்ற மாதிரி நீ ஒத்துக்கிறியா? நம்புற மாதிரி நீங்க சொல்லுங்க, நீங்க தான் வந்து ஓட்டு போட்டுருக்கீங்க, நீங்க சொல்லணும் இல்லையா? ஓட்டு நாங்க
சோ இப்ப குடுக்குறது நீங்களுமே இது வந்து தப்புன்னு தான் தப்பு தான் தப்பு தான். கார் எது கொடுக்கணும்? எந்த அமைச்சர்கிட்ட எந்த எம்எல்ஏ கார்ல எல்லாத்தையும் இருக்குது, கடன்ல இருக்குங்க, இதுக்கு இருக்கிற காரு. ஆனா சில எம்எல்ஏக்கள் கிட்ட நடந்துதான் வராங்க, செருப்பு கூட இல்லாம வராங்க. அதுதான் கவர்மெண்ட் அலோன்ஸ் கொடுத்தாங்களே, அப்புறம் அதுக்கு மேல என்ன வேணும்? ஆனாலும் கார் இருந்தா நாங்க எங்க தொகுதி மக்களை போய் சந்திக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்டே லாஸ்ட்ல கிடக்குன்றாங்களா, அப்புறம் இதுக்கு இப்போ நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் வந்து நடைபயணம் கோட்டையை நோக்கி போகிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? முதல்ல விஜய் சார் வந்து இது மாதிரி சொன்னார், உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஆளுங்களை, இது மாதிரி பண்ணுறேன்னு எல்லாம் வேண்டாம். ஆனால் அவங்களே கேட்குறாங்க, எங்களுக்கு இது இல்லாத இப்போ இருக்கிற எம்எல்ஏங்களுக்கு ஒரு 1.25 லட்சம் மாதம் நான் கொடுக்குற மாதிரி ஒரு காரம் கொடுக்குறீங்க, அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. 1 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க, 75,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ்க்கு, 25,000 ரூபாய் அவங்களுக்கு, அது எப்படி? அதே மேடம் இப்போ வந்து எம்எல்ஏங்களுக்கெல்லாம் கார் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஆமா கார் கவர்மெண்ட்ல பணம் இல்லைன்றாங்க. எப்படி அது? அதான் கேட்க பணம் இல்ல, கஜானா கஜானா காலியாக இருக்குன்றாங்க, கார் கொடுக்குறாங்க. ஆனா இப்போ என்கிட்ட 4 கார் இருக்கு, இருந்தாலும் வந்து சிஎம் எனக்கு ஒரு கார் கொடுக்குறாரு அப்படின்னா அது எனக்கு கெத்துன்னு சொல்றாங்க. மக்களை சந்திக்கிறதுக்கோசம் கார் கொடுக்குறாங்க, நடந்து போவாதாமா. அப்படி கொடுக்குறாங்க. உடனே வந்து நான் 3 மாதம் தான் ஆகுது வந்து, உடனே கார் கொடுக்குறேன், என்ன தெரியல. அதான் எல்லாம் கடன் வாங்கி தானே கடன் வாங்கி தான் கொடுக்குறாங்க. எது கடன் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. இப்போ வந்து சார், இப்போ என்கிட்ட சில எம்எல்ஏக்கள் கிட்ட கார் ஏற்கனவே இருக்கும், 4-5 கார் கூட வச்சிருப்பாங்க, இருந்தாலும் எனக்கு சிஎம் கொடுக்குற கார் வந்து கெத்தா இருக்கு. ஆமா, அவங்க பின்னாடி இருந்து என்ன சொல்லுவாங்க, இனோவா கார் கொடுன்னு கேக்குறாங்க. அவங்க ஒரிசில வந்தா எதையும் வாங்கிக்குவாங்க. சீமான் சொல்றது சீமான் சொல்ல ஒருத்தர் கட்சி தலைவர் சொல்றாரு, நாங்கள் பொதுமக்கள் சொல்றோம் தவறான நடவடிக்கை. அதாவது விஜய் அரசாங்கம் செய்கிற ஒன்றும் தவறான நடவடிக்கை தான். ஒன்றும் இன்னைக்கு அந்த அம்மா தொழில்துறை அமைச்சர் போய் சிவகாசியை பற்றி பேசுகிறாங்க. சிவகாசியில் பட்டாசு தொழில் நசுக்கி நாசமாக போய் கிடக்குது. தயாரிப்பில் தொழிலாளர்கள்லாம் வறுமையில் வாடுறாங்க. டெல்டா மாவட்டத்தில் தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் மட்டும் கஷ்டப்படுறாங்க. ஒரு போக நெல் குறுவை சாகுபடி பொய்த்து போச்சு. இப்போ சம்பவக்கும் தண்ணி வரப்போறதில்லை. அதை பற்றி அவர் பேச மாட்டேங்கிறாரு. மற்ற விஷயங்களை பேசுகிறாரு. அவருடைய எம்எல்ஏக்களுக்கு சாதகமாக இருக்குது. அவங்க எம்எல்ஏக்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. தாவேக்கா எம்எல்ஏக்கள் முழுக்க தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இப்போ இவங்க நாங்க ஊழல் எல்லாம் இல்லாம இருக்கோம், நாங்க பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள், அப்புறம் ஏன் வந்து கொள்ளையடிப்பாங்க? ஊழல் இல்லாமல் இருக்குன்னு சொன்னவர் அந்த கட்சியில் உள்ள ஒரு வக்கீல், லேடி வக்கீல் புஷியானந்த் எவ்வளோ வாங்குறாருன்னு அவங்களே கேஸ் போட்டிருக்காங்க. ஒன்று, ஸ்ரீகுமர வைகுண்ட எம்எல்ஏ சரவணன் 2 கட்சி லேடிஸ்களை கூட்டு போய் பாலியல் வன்கொடுமைப்படுத்த பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவர் துணை போயிருக்காரு. அந்த எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணல. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அந்த அம்மாவோட பேரையே சொல்ல அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது முழுக்க வன்மம் பிடிச்ச அரசாங்கம். இல்ல இப்ப கார் கொடுக்கறதுன்றது வந்து சில எம்எல்ஏஸ் கிட்ட உண்மையாவே கார் இல்லாம இருக்கு, ஏன் செருப்பு கூட போடாம வந்து நடந்து வர அளவுக்கு தான் இருக்கிறாங்க அப்படின்றதுனால கார் கொடுக்கணும் அப்படின்னா அது அபாண்ட போய். எங்கள் ஊர் எம்எல்ஏ ஹரிஸ் 3 கார் வச்சுருக்காரு. இதுவரையிலும் எங்கள் ஏரியாவுக்கு 110 நாள் ஆச்சு எம்எல்ஏ ஆகி. இதுவரையிலும் எங்கள் ஏரியாவுக்கு வரல. எந்த எம்எல்ஏ வரப்போகிறது இல்லைம்மா. அமைச்சருங்க வரும்போது அமைச்சர் கூட வந்து நிற்பாங்க, அவ்வளவுதான். எந்த எம்எல்ஏவும் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எதுவும் செய்யலை. அதனால வந்து யார் வீட்டு போனாலும் உன் கட்சியில இருந்து வாங்கி கொடு. அவங்களுக்கு கெத்தார்களாம், கார்ல போறது அவங்களுக்கு கெத்தார்களாம். சிஎம் இல்லைங்க, சிஎம் ஒரு மனுஷன் தானே. சிஎம்லாம் யாரு? நம்மளுக்கு வேலை செய்ய வந்த வேலையாள், அவ்வளவுதான். பப்ளிக்காக மரியாதையாக நடத்தலை. பப்ளிக்கு எந்த விதமான நல்ல செயல்பாடுகளும் செய்யலை. இந்த அரசாங்கம் ஃபெயிலியர் அரசாங்கம்.